ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வின் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா சூரம்பாடு பார்த்தோம். 6வது நாள் சஷ்டி விரதம் முடிஞ்சு சூரம்பாடு, அதுக்கப்புறம் 10வது நாள் மயிலாடியில் வச்சு முருகப்பெருமானுக்கு ஆராட்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மயிலாடியில் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு 3 நாள் நிறைய ப்ரோக்ராம் நடத்துவாங்க. பட்டிமன்றம், கச்சேரி அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம் நடத்துவாங்க. கரெக்டாக 11ஆம் தேதி ஆராட்டு நடக்க போகுது. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆராட்டு கலை இலக்கிய பேரவை அதில் இருந்து 3 நாள் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. முதல் நாள் தான் இன்றைக்கி நடக்க போகிற ஃபங்க்ஷன். இதில் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து, இந்த சரௌண்டிங்கில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல், தனியார் ஸ்கூல், அந்த ஸ்கூல்லேருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஸ்கூலுக்கு ஒரு 2 ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி நடத்துவாங்க. என்னோடய பையன் படிக்கிறது பார்த்திங்கன்னா மயிலாடி மேற்கு. இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு நாடகமும் ஒரு டான்ஸும் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா மவுண்ட் லிட்ரா, ரிங்கல் தோபே, மயிலாடி கிழக்கு, அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கு அடுத்த நாள் ப்ரோக்ராம் இந்த ஸ்டேஜில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃபேமஸ் ஜிபி முத்து, அன்னபாரதி இவங்கெல்லாம் பட்டிமன்றத்தில் பேச போகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கச்சேரி இங்கே நடந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் நான் போகலை. மொதல் நாள் என் பையனோட ஸ்கூல்லேருந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறனால தான் நான் இங்கே போயிருந்தேன். என் பையன் நடிக்க போகிற நாடகத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா அதியமானும் ஔவையாரும். அதில் என் பையனோட வேடம் என்ன அப்படின்னா வேடன் தலைவன். ஔவையாரை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒயிட் ஹேர்லாம் வச்சுட்டு சூப்பராக இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கூட நடிக்கிறது எல்லாமே இதுதான் என்னோடய பையன் வேடன் தலைவன். அப்புறம் இந்த நாடகம் நடிக்கிறது ஃபுல்லுமே 4ஆம் கிளாஸும் 5ஆம் கிளாஸ் மட்டும்தான். 5ஆம் கிளாஸ் தான் ஃபுல்லுமே நடிப்பாங்க. ஆனால் 1-2 பையன்மார், என் பையன் 4th ஸ்டாண்டர்ட் தான், அதுலேருந்து 1-2 பையன்மாரை இதில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் தான். ஆனால் இவங்கெல்லாம் டான்ஸுக்காக கிளம்பி இருக்கிறாங்க. சரி, நம்ம ஸ்டேஜில் என்னென்ன ப்ரோக்ராம் இனி நடக்க போகுது அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கினது யார் அப்படின்னா மருங்கூர் பேராட்சி தலைவி, மயிலாடி பேரூராட்சி தலைவி, அவங்க எல்லோரும் தான் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சாங்க இந்த விழாவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நடக்க ஆரம்பிச்சிட்டுது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பரதநாட்டியம் தான். இது எஸ்எம் ஸ்கூல்னு நினைக்கிறேன், எந்த ஸ்கூல்னு சரியாக தெரியல. ஆனால் பரதநாட்டியம் பிள்ளைங்க சூப்பராக ஆடினாங்க. அப்புறம் 2 குட்டீஸ் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட வந்திருந்தாங்க. சூப்பராக ஆடினாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மி போல் இருக்குது. அதுக்காக இந்த சைட்லேருந்து அவங்க சொந்தக்கார பொண்ணு சூப்பராக டான்ஸ் ஆடி சொல்லி கொடுத்துட்ருந்தா. அதை பார்த்தே அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் உள்ளவங்கள யாரையுமே அவங்க நோட் பண்ணவே இல்லை. பேசாமல் இந்த பொண்ணே பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இந்த பொண்ணு ஆடினாங்க. குட்டீஸும் நல்லா தான் ஆடினாங்க. குட்டீஸ்னால் அப்படி தானே ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதியமானும் ஔவையாரும் நாடகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த நாடகத்தில் உள்ள ஒரு 2 பார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் வாய்ஸோடு சேர்த்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் நாடகத்தையும் ஒரே வீடியோவாக நான் போட்டு விடுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பாருங்கள். இதில் வேடவன் தலைவன் என்னோடய பையன், மருதன் என் பையனோட ஃப்ரெண்டு மதன். தலைவா, நான் தேடி வந்த விலங்கு கிடைக்கவில்லை. தாகம் தீர தண்ணீர் அருந்துவோம். சரி, தண்ணீர் அருந்துவோம். தாகம் தீர்ந்தது, தாகம் தீர்ந்தது. சற்று நேரம் அந்த மரத்தடியில் இளைப்பாறுவோமா? சரி தலைவா. தலைவா, உயர்ந்த மலையின் மீது இருக்கும் ஒரு மரத்தில் ஒரு கனி பளபளப்பாக மின்னுகிறது. பாருங்கள் தலைவா. இது என்ன கனியாக இருக்கும்? மருதா, மத்தியமாக ஏறி பறி.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாடகம் வந்து 2-3 பார்ட் உண்டு. இனி வந்து ஔவையார் வந்து உள்ள என்ட்ரி ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்கனியை வந்து அதியமான் வந்து ஔவையாரிடம் வந்து கொடுத்து சாப்பிட சொல்லுவார். இந்த மாதிரி நாடகம் வந்து கண்டினியூ ஆகும். இதோட ஃபுல் எபிசோடை வந்து அடுத்த வீடியோவாக நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் வர முன்னாடி எடுத்த பிக்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்து எடுத்தது.